ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 43. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ஸ்ரீம் தேவியின் ரூபம் மகாலட்சுமி பரசித்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை தங்க தகட்டில் யந்திரம். சந்தனத்திலோ மஞ்சளிலோ பன்னீர் கலந்து குழைத்து ஒரு பலகையிலோ தாம்பாலத்திலோ யந்திரத்தை வரைந்தும் வைத்து கொள்ளலாம். நாள்தோறும் 1001 முறை 48 நாட்கள் அல்லது 1000 முறை 45 நாட்கள் அல்லது 3000 முறை 40 நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் தேவியின் திருவுருவ படத்திற்கோ விளக்கிற்கோ யந்திரத்திற்கோ செந்தாமரை இதழ்களால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்து வர வேண்டும். நிவேதனம் நெய் கலந்த அன்னம், வேக வைத்த பருப்பு, பால் பாயசம், தேன், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள் சாதாரண நோய்கள் தீரும். எல்லா துறைகளிலும் வெற்றி கிடைக்கும். தினமும் சங்கடம் கொடுத்து வரும் வயிற்று உபாதைகளோ தோல் வியாதிகளோ அல்லது அடிக்கடி வந்து தொல்லை செய்யும் ஜலதோஷம் இருமல் போன்ற தொல்லைகளோ நிவாரணம் அடையும். பணியிடத்தில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். ஸ்லோகம். துனோது துவாந்தம் நஸ்துலித தலித தேந்தி வரவனம் கனஸ்னிக்தஸ் லக்ஷ்ணம் சிகுர நிகுரும்பம் தவ சிவே யதீயம் சௌரபியம் சஹஜமுபலப்தும் சுமனசோ வசந்த்யஸ்மின் மன்யே பலமதன வாட்டி விடபினாம். அர்த்தம். சிவே மங்களமான சிவையே, துளித தலிதேந்தி வரவனம் அன்றலர்ந்த கருணைதல் பூ காட்டிற்கு ஒப்பானதும், கனம் ஸ்னிக்தம் ஸ்லக்ஷ்ணம் ஷியாமம் அடர்ந்த நெய்ப்புள்ள மென்மைமிக்க, தவ சிகுர நிகுரும்பம் உனது கேச கற்றை, நக துவாந்தம் எமது உள்ளத்து இருட்டை, துனோது விரட்டி அடிக்கட்டும், யதீயம் சகஜம் சௌரபியம் அதன் இயல்பான மனத்தை பெற, வலமதன வாட்டி விடபினாம் சுமனசகா வலாசுரனின் எதிரியான இந்திரனின் தோட்டத்து மரங்களின் கற்பக விருட்சங்களின் பூக்கள் அஸ்மின் வசந்தி இதில் குடியிருக்கின்றன, சூடப்பட்டுள்ளன. கருத்துரை. ஹே பார்வதி, ஜெகதம்பா, உன்னுடைய கேசங்கள் மலர்ந்த கருணைதல் புஷ்பம் போலும் நெருக்கமாகவும் வழவழப்பாகவும் உள்ளன. இந்த கேசங்கள் எங்களது அஞ்ஞான இருளை அகற்றுவது ஆகுக. உன்னுடைய கேசங்களில் இயற்கையாக அமைந்த வாசனையை அடைவதற்காகவே தேவேந்திரனது தோட்டத்திலுள்ள கற்பக தருவின் மலர்கள் உனது கேசங்களில் வாசம் புரிகின்றனவென்று எண்ணுகிறேன்.